புருவ மத்தி என்றவுடன் பொட்டு வைக்குமிடம் என்று நினைத்து அந்த இடத்தில் தியானம் பலரும் செய்கிறார்கள். இதில் தியானம் செய்வதால் எண்ண ஓட்டம் குறையும், மனம் நிற்காது. ஆனால் சித்தர்கள் கூறிய புருவ மத்தி எது என்பதை காகபுசுண்டர் கூறுவதை பார்க்கலாம். இரு கண்களின் நரம்பு கூடி பிரிகின்ற இடம்தான் புருவ மத்தி. புருவ மத்தி என்பது உள்புறம் இருப்பது, வெளியில் இருப்பதல்ல. கண்டிடலாம் புருவ மத்தி வாசலோரம் கண்ணினாற் கூடிவிடும் ஞானக்கண்ணாம் உண்டிடலாம் ஞான ரசம் கண்ணில்தானே உட்புகுந்து மேலேறும் வாசல் தாண்டு மெய்ஞான வீடதற்குள்ளே சென்றால் தீதோ துன்பமில்லை கண்ணாம் வீட்டில் செந்தணலை கண்டிடலாம் தெருவிற்தானே. தெருவென்பது ஏதென்றால் 10ஆம் வாசல், சிறு வாசல். புருவ நடு அறிவின் வாசல். குருவென்றோ அவ்வாசல் திருவாம் வாசல். நெத்தியினுடைய மத்தியிலே மூக்கு மேலே நீள் புருவத்து அடியின் கீழ் புருவ மத்தி.